بسم الله الرحمن الرحيم ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلوا إلى شياطينهم قالوا إنا معكم إنما نحن مستهزئون الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ரமலானுடைய தொடர் நிகழ்ச்சியாக இன்று உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நயவஞ்சகம் என்ற தலைப்பில் சகோதரர் மௌலவி நாசர் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துவார். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا إن المنافقين في الدرك الأسفل من النار ولن تجد لهم نصيرا. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வ புகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக எந்த ஒரு சக்தியும் உலகத்திலே கிடையாது. அவன் நாடுகின்றவர்களை உலகத்திலே கண்ணியப்படுத்துகிறான், அவன் விரும்பாதவர்களை உலகத்திலே இழிவுபடுத்தி விடுகிறான். அவனுடைய அனுமதியின்றி இந்த உலகத்தின் எந்த ஒரு அணுவாலும் அசைய முடியாது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நேற்றைய தினம் இறை எச்சத்தால் வாழ்வை அலங்கரிப்போம் என்ற ஒரு தலைப்பிலே சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம்.
அதே போன்று இன்று எந்த ஒரு உள்ளத்திலே இறையச்சம் அகன்று போய்விடுமோ, அல்லது எந்த ஒரு உள்ளம் இறையச்சம் என்ற வெளிப்படையான பெயரோடு நயவஞ்சகத்திலே வாழ்கின்றதோ அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது நயவஞ்சகமும் அதன் அடையாளங்களும் என்ற ஒரு தலைப்பினூடாக இன்று நாம் சந்திக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மூமினாக வாழுகிறான் என்றால் அந்த ஈமான் அவனது உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, காட்டு அரபிகளிலே சில பேர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார்கள், காலத்தில் அராபு ஆமன்னா, காட்டரபிகள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், குல் லன் துமினு, நபியை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை. ஏனென்றால் வலம்மா யதுகுலுல் ஈமானு ஃபீ குலூபிஹி, ஏனென்றால் அவர்களுடைய உள்ளங்களிலே ஈமான் நுழையவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுங்கள். அப்படி என்றால் இந்த வசனத்திலே ஒரு செய்தி நமக்கு தெளிவாக தெரிகிறது. வெளிப்படையாக ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அவன் உண்மையான மூமினாக இருக்கிறான் என்று விளங்கிவிடக்கூடாது. வெளிப்படையில் ஒருவனை முஸ்லிம் என்று நாம் ஒத்துக்கொள்கிறோம், அவனிடத்தில் சில நேரம் ஈமான் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனை மூமின் என்று நாம் ஒத்துக்கொள்ள முடியாது. ஒரு மனிதரை பார்த்து விட்டு இவர் மூமின், இவர் அல்லாஹ்வை விசுவாசிக்கிறார் என்று நாம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. முஸ்லிம் என்று சொல்லலாம், ஏனென்றால் வெளிப்படை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போல, இன்னமா நஹ்குமு பில் லவாஹிர், நாங்கள் தீர்ப்பு சொல்வதெல்லாம் வெளிப்படையை கொண்டுதான். வெளிப்படையில் ஒருவரை முஸ்லிம் என்று சொன்னால் அவர் முஸ்லிமாக இருப்பார். அவர் உண்மையான மூமினாக இருக்கிறாரா இல்லையா என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனவேதான் அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகள் என்ற ஒரு தரப்பை பற்றி நமக்கு சொல்றான். முனாஃபிக்குகள் என்றால் யார்? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறார்கள், முஸ்லிமாக தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள், ஆனாலும் அவர்கள் உள்ளத்தில் உண்மையான ஈமானை சுமக்கவில்லை. இத்தகையவர்களை முனாஃபிக்குகள் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. மூமின்கள் என்றால் யார்? அவர்கள் உள்ளத்திலே ஈமானோடு வாழுகிறார்கள். சில நேரம் அந்த ஈமானது தாக்கம் அவர்களது வாழ்க்கையிலே வெளிப்படும், அவர்களது செயல்பாடுகளிலே வெளிப்படும், அவர்களது பேச்சுக்களிலே அது வெளிப்படும். ஆனால் நயவஞ்சகம் என்பதையும் அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகிறான். நயவஞ்சகர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களது பேச்சுக்கள் எப்படி இருக்கும், அவர்களது செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவர்களது குணங்கள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா திருமறையிலே மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறான். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், வமினன் நாசி, மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள், மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர், அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய இறுதி நாளையும் நம்புகிறோம் என்று சொல்கிறார்கள். வெளிப்படையில் வாயால சொல்றாங்க, நாங்க ஈமான் கொண்டுட்டோம், அல்லாஹ்வை நம்புகிறோம், தூதரை நம்புகிறோம் என்று சொல்கிறார்கள். வமாஹும் பிமுஃமினீன், அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், யுஹாதிஊனல்லாஹ வல்லதீன ஆமனூ, இப்படி சொல்லி அல்லாஹ்வை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள், மூமின்களையும் இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் அல்லாஹ்வை ஏமாத்துறோம். தங்களது நிஃபாக்தனத்தை, முனாஃபிக்தனத்தை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்வையும் இவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள், மூமின்களையும் இவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள். வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் அவர்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிவிட்டு சொல்றான், வமா யஷ்உரூன், ஆனால் இவர்கள் இதை உணர்கிறார்கள் இல்லை, நம்மளையே நாம ஏமாற்றிக் கொள்றோம் என்பதை இவர்கள் சிந்திக்கிறார்கள் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். மணிக்கூட வச்சிருக்கீங்க, டைம் பார்க்க வசதி இல்லை. அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான். இதை இன்னும் இடத்துல சொல்றான், இன்னல் முனாஃபிகீன, நிச்சயமாக இந்த நயவஞ்சகர்கள், யுஹாதிஊனல்லாஹ்,
அல்லாஹ்வை இவர்கள் ஏமாற்றலாம் என்று நினைக்கிறார்கள். வஹுவ ஹாதிஉஹும், ஆனால் அவன் இவர்களை ஏமாற்றான். இவங்க நினைக்கிறாங்க என்னவோ நாங்க அல்லாஹ் பெருசா ஏமாத்துறோம் அப்படின்னு. உண்மையா அல்லாஹ்வை இவங்களால் ஏமாற்ற முடியாது. இவர்களுக்கு ஏமாறக்கூடிய ஒரு ஏமாளியாக அவன் இல்லை. அவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிறான். அவனுக்கு முடியாத ஒன்று கிடையாது. அவன் எல்லாவற்றையும் பற்றி ஞானம் இருக்கின்றவன். அவனை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆனாலும் அவர்களை ஏமாற்றுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தினுடைய 142வது வசனத்தில் சொல்றான். இந்த நயவஞ்சகர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்லும்போது அவர்களுக்கென்று ஒரு கொள்கை கிடையாது. அவர்களுக்கென்று சேத்துல நட்டின கம்புன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கம்பை கொண்டு சேத்துல நட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்திரமா இருக்காது, எந்த பக்கம் வேண்டாலும் சாயும். ஒரு உறுதியான ஒரு தன்மை, உறுதியான ஒரு கொள்கை அவர்களுக்கென்று இருக்காது. இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். இந்த நயவஞ்சகர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, மஸலுல் முனாஃபிகி, இந்த நயவஞ்சகர்களுக்கான உதாரணம் என்னவென்றால் கமஸலி ஷாத்தில் ஆயிரத்தி பைனல் கனமைன், அதாவது இந்த ஆடுகளுக்கு, ஆடுகள் சொல்லுவாங்க கடாயா, கடாய்களுக்கு இடையிலே சுற்றித் தெரிகின்ற பெண் ஆடுகளை போல. இது என்ன செய்யும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஈரு இலா ஹாதிஹி மர்ரத்தன் வ இலா ஹாதிஹி மர்ரத்தன். அது இந்த ஆட்டுக்கிட்ட கொஞ்சம் போகும், அங்கிட்ட கொஞ்சம் போகும், இதுக்குண்டு ஒரு ஸ்திரமான ஒரு போக்கு இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி வருகிறது. அப்ப இதுல என்ன சொல்ல வருகிறார்கள் தெரியுமா? முனாஃபிக்களை பொறுத்தவரையும் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு போக்கு கிடையாது. எங்கிட்டு திரும்பினாலும் அந்த பக்கம் தான். எந்த பக்கம் அவர்களுக்கு வாய்ப்பு கூட இருக்குமோ அந்த பக்கம் திரும்பிக் கொள்வார்கள். அல்லாஹ் இன்னொரு வார்த்தையிலையும் சொல்றான், இவர்களை பற்றி நேரடியாக சொல்லல என்றாலும் இன்னொரு இடத்துல மிக தெளிவா சொல்றான், ஒமினன் நாசி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின். மனிதர்களிலே சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு ஓரத்திலே நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். அது என்ன ஓரத்தில் நிற்கிறண்டா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான, அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய, அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கின்ற போது இத்துமா அன்னபி, உள்ளத்திலே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு நல்லது தந்துட்டான், சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதே நேரம் ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் அவர்களுக்கு வருகின்ற போது, பிரச்சனைக்குள் அவர்கள் சிக்குகின்ற போது இன்கலபாலா வஜ்ஹி, அவர்கள் அடுத்த பக்கம் திரும்பிக் கொள்கிறார்கள். அதாவது எந்த பக்கம் அவர்களுக்கு வாசி கிடைக்குமோ, எந்த பக்கம் அவர்களுக்கு நல்லது நடக்குமோ அந்த பக்கமாக நிற்கக்கூடியவர்களைத்தான் முனாஃபிக்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்றான், ஹஸிரத் துன்யா வல் ஆஹிரா, இப்படிப்பட்டவர்களுக்கு உலகமும் நஷ்டமாகிவிட்டது, மறுமையும் நஷ்டமாகிவிட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த முனாஃபிக்களை பொறுத்தவரையும் அல்லாஹு தஆலா இவர்கள் உண்மையாளர்கள் அல்ல, பொய்யர்கள் என்று சொல்றான். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், இந்த நயவஞ்சகர்கள் உம்மிடத்திலே வந்து காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் சாட்சி சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு, அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபின், ஆனால் அல்லாஹ் சாட்சி சொல்றான் இவர்கள் பொய்யர்கள். நபியே உங்கள்கிட்ட வந்து நீங்க அல்லாஹ்ட தூதர் தான் என்று சத்தியம் பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்க உண்மையா தூதர் தான், அவங்க சொன்னாலும் நீங்கள் தூதர் தான், சொல்லலைனாலும் நீங்க தூதர் தான். ஆனாலும் இவர்கள் பொய்யர்கள், இவங்க உங்களை உண்மைப்படுத்தி விட்டார்கள் என்பதற்காக உண்மையாளர்கள் அல்ல, அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிவிட்டு சொல்றான், இத்தஹது ஐமானஹும் ஜுன்னத்தன், இவங்களோட கேடயம் என்ன தெரியுமா? என்னத்தை செஞ்சு போட்டும் வல்லாஹி வல்லாஹி வல்லாஹின்னு சத்தியம் பண்ணுவாங்க. எதை செஞ்சு போட்டும் தங்களது சத்தியங்களை, அவர்களது தவறுகளை மறைப்பதற்கான கேடயமாக வைத்திருக்கிறார்கள். ஒரு காரியத்தை செய்வாங்க, என்னப்பா இப்படியெல்லாம் செஞ்சு போட்டோம், வல்லாஹி நான் செய்யலையே அப்படின்றாங்க. இந்த முனாஃபிக்களோட போக்கு என்ன தெரியுமா? சத்தியம் பண்ணியே உண்மையெல்லாம் பொய்யாக்கிடுவாங்க. இது அவர்களுடைய போக்கு. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்ல, இத்தஹது ஐமானஹும் ஜுன்னத்தன், தங்களது சத்தியங்களை, தங்களது செயல்களை மறைப்பதற்கான கேடயமாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஃபஸத்து அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே மனிதர்கள் செல்வதை விட்டு இவர்கள் தடுக்கிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னஹும் சாஅ மா கானூ யஅமலூன், இவங்க செய்கின்ற இந்த வேலை இருக்கிறதே இது ஒரு மோசமான ஒரு வேலையாகும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஸாலிக பி அன்னஹும் ஆமனு,
இவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள், சும்ம கஃபரு, நம்பிய பிறகு அதை நிராகரித்து விட்டார்கள், ஃபதுபிஅ அலா குலூபிஹிம், அவர்களது உள்ளங்களுக்குள் முத்திரை வைக்கப்பட்டு விட்டது, ஃபஹும் லா யகிலூன் லா யஃப்கஹூன், அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப தவறுகளை செய்துவிட்டு வசமா மாட்டிக்கிட்டோம் என்று தெரிகின்ற போது சத்தியம் பண்றது, ஒரு பொய்யை மறைப்பதற்கு வல்லாஹி வல்லாஹி என்று அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி அதை மறைக்கிறது, இது இவர்களது கேடயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படிப்பட்டவர்கள் யார் என்று தெரியுமா? நான் நேற்று கூட உங்களுக்கு சொல்லி காட்டும். இறையச்சம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தக்வா ஹாஹுனா என்று. இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது என்று தனது நெஞ்சை காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீர்பட்டு விடுகின்ற போது அவனது முழு உடம்பும் அவனது முழு செயல்களும் சீர்வரும். அது கெட்டு விடுகின்ற போது அவனது முழு உடம்பும் கெட்டு போய்விடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். இந்த நயவஞ்சகர்களை பொறுத்தவரையும் இந்த உள்ளத்தில் உள்ளம் கெட்டு விட்டது, அல்லது அவர்களுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நயவஞ்சகர்களுக்கு அவர்களது உள்ளத்திலே நோய் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபீ குலூபிஹி மரது, அவர்களது உள்ளங்களிலே நோய் பிடித்திருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதன், அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு அதிகப்படுத்தி விட்டான். வலஹும் அஸாபுன் அலீம் பிமா கானூ யக்ஸிபூன், இவர்கள் இப்படி பொய் சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தால் இவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இதுல இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த நயவஞ்சகர்களை பொறுத்தவரையும் அவர்கள் உள்ளத்தில் நோய் பிடித்தவர்கள். இவங்களுக்கு இந்த பொய் சொல்றது, இந்த அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து மக்களை தடுக்கிறது, உண்மையா ஈமான் இல்லாமல் இருந்து கொண்டு இருப்பதாக சொல்வதெல்லாம் இவர்களுக்கு பிடித்த ஒரு நோய். ஆனால் இந்த நோய் அல்லாஹு தஆலா இவர்களுக்கு அதிகப்படுத்தி விட்டான். இன்னும் இடத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மூமின்களே, லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் வமன் யதவல்லஹும் மின்கும், உங்களில் யாராவது அவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொண்டால் ஃபஇன்னஹு மின்ஹும், அவனும் அவர்களை சார்ந்தவன் தான் என்று அல்லாஹ் சொல்றான். இது ஏன் சொல்றான் தெரியுமா? அதாவது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்த காலப்பகுதியில் இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக கடுமையான விரோதிகளாக இருந்தார்கள். எப்படியாவது அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்களோடு இருக்கின்றவர்களையும் ஒழித்து கட்டிவிட்டு மீண்டும் ஒரு யூத சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். இப்படி எதிரியாக இருந்த இந்த யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் இந்த முனாஃபிக்குகள் என்ன பண்ணாங்கன்னா, போய் வந்து அந்நியோன்யமா வச்சுக்கொள்றோம். வச்சுக்கிட்டு என்ன பண்றது, அவங்கள்ட்ட போய் சொல்றது நாங்க உங்களோட தாங்கிக்கிறோம் அப்படின்றது, இங்கிட்டு வந்து சொல்றது இல்ல இல்ல நாங்க இங்கிட்டு தாங்கிக்கிறோம், உங்களோட இல்லை அவங்களோட இல்லை. அப்ப எதுக்கப்ப அங்க போறீங்க? இல்ல அவங்க வந்து அவங்களால சரி நமக்கு ஒரு டேஞ்சர் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு பாதுகாப்புக்காக எடுத்துட்டு வரோம் அப்படின்னு இவங்க சொல்லிக் கொள்ற. உண்மையா வந்து மூமின்களோடையும் அவர்கள் இல்லை, அவங்களோட இல்லை. மூமின்களோட இல்லைன்ற உடனே அந்த பக்கம் இருக்கிறாங்களா? அவங்களோடையும் இல்லை. எந்த அளவுக்கு சொன்னா நல்லா சொல்லி காட்டுறான். போய் சொல்லுவாங்களாம், உங்களை இந்த ஊர்ல இருந்து வெளியேற்றுறதுக்கு நாங்க விட மாட்டோம், உங்களுக்கு என்ன சரி நடந்தா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அந்த அளவுக்கு அவர்களோட போய் அந்நியோன்யமாக ஒட்டி உறவாடி இங்க உள்ள ரகசியத்தை போய் அங்க சொல்றது, அங்க உள்ளதை வந்து இங்க சொல்றது மாதிரியான ஒரு விஷயத்துல அவர்கள் ஈடுபட்டார். அல்லாஹ் சொல்றான், முதபதபீன பைன தாலிக்ன்றான். சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மூடி விடுங்க, வெளியே சவுண்ட் போகுது. அதாவது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில் இவர்கள் தடுமாறி திரிகிறார்கள். முதபதபீன பைன தாலிக், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலே இவர்கள் தடுமாறுகிறார்கள். லா இலாஹா உலாஇ வலா இலாஹா உலாய், அல்லாஹ் சொல்றான். அவர்கள் இந்த மூமின்களோடும் இல்லை, காவிர்களோடும் இல்லை, ரெண்டு பக்கத்துக்கும் இடையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் தடுமாறுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? இந்த யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் அந்யோன்யமான ஒரு உறவை வைத்திருக்கிறார். அல்லாஹ் இதுக்கு தான் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா பஅதுஹும் அவுலியாஉ பஅத், நீங்கள் யூத கிறிஸ்தவர்களை நண்பர்களாக எடுக்காதீர்கள். ஏனென்றால் அவர்கள் சிலரை சார்ந்திருக்கிறார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறார்கள். எதுல? இஸ்லாத்தை எதிர்க்கிறதுல, கொள்கை அளவுல இல்ல. அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கூனு கூனு ஹூதன் அவ் நஸாரா தஹ்தது, நீங்கள் ஒன்னு யூதனாயிருங்கள் அல்லது கிறிஸ்தவனாயிருங்க, அப்ப நேர்வழி வருவீங்க. அவர்களே சொல்றாங்க, நாங்க எங்கட யூத மதத்துக்கு வாங்கன்னு சொல்லவும் இல்லை, கிறிஸ்தவ மதத்துக்கு சொல்லல, ஒன்னு யூதனாயிருங்க அல்லது கிறிஸ்தவனாயிருங்க, முகமது போய் சேர்ந்துறாங்கன்றாங்க.
அந்த அளவுக்கு அவர்கள் இஸ்லாத்தை எதிர்ப்பதிலே ஒருவர் துணையாக இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் நீங்க உறவு வைக்காதீங்க அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான் என்ன தெரியுமா, அப்படி யாராவது உறவு வைத்தால் நீங்கள் அதாவது உறவு வைக்கின்றவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் தான். சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான், ஃபத்தரல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், எவர்களுடைய உள்ளங்களிலே இந்த நயவஞ்சகம் எனும் நோய் இருக்கிறதோ, யுசாரிஊன ஃபீஹிம், அந்த யூத கிறிஸ்தவர்களை நோக்கி இவர்கள் வேகமாக சொல்கிறார்கள். கேட்டா ஏன்பா அவங்கள்ட்ட போய் இந்த அந்நியோன்யமான உறவு வைக்கிறீங்க, அல்லாஹ் கூடான்னு சொல்றான். யகூலூன நஹ்ஷா அன் நுஸீபனா தாயிரத்தன், அவங்கள் மூலமாக எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம உங்களுக்கு ஏதாவது வெற்றி வரும்போது அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அவர்களிடமிருந்து உங்களுக்கு வெற்றி கிடைத்தால் இப்படியெல்லாம் உறவு வைத்த இந்த நயவஞ்சகர்கள் கவலைப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் உறவாடுகின்றவர்கள் யார் தெரியுமா, அந்நியோன்யமாக எதிரிகள் என்று தெரிந்து கொண்டே, இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள் என்று தெளிவாக அறிந்து கொண்டே இப்படி அந்நியோன்யமாக உறவு வைப்பது என்பது நயவஞ்சகத்தனம் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த சொல்றான். இதே மாதிரி இன்னொருத்துல சொல்றான், அலம் தர இலல்லதீன தவல்லவ் கௌமன் கலிபல்லாஹு அலைஹிம், எந்த சமூகத்தோடு அல்லாஹு தஆலா கோபித்து விட்டானோ, எந்த சமூகத்தின் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கி விட்டதோ அவர்களோடு உறவு வைக்கின்றவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், மாஹும் மின்கும், அவர்கள் உங்களை சார்ந்தவர்களும் அல்ல, வலா மின்ஹும், அவர்களை சார்ந்தவர்களும் அல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்றான் தெரியுமா, வயஹ்லிஃபூன அலல் கதிபி வஹும் யஅலமூன், தெரிந்து கொண்டே அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறார்கள், நாங்கள் நல்ல நோக்கத்துக்காகத்தான் போறோம் என்று பொய் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிவிட்டு சொல்றான், அஅத்தல்லாஹு லஹும் அஸாபன் ஷதீதா, இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களுக்கு அல்லாஹ் தஆலா கடுமையான ஒரு வேதனையை வைத்திருக்கின்றான். இன்னஹும் ஸாஅ மா கானூ யஅமலூன், இவர்கள் செய்தவை மோசமானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், இத்தகது ஐமானஹும் ஜுன்னத்தன், தங்களது சத்தியங்களை இவர்கள் தங்களுடைய பொய்யை மறைப்பதற்கான கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுவும் மிக தெளிவான ஒரு வசனமாக இருக்கிறது. இந்த முனாஃபிக்கள் யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் தொடர்பு வைத்திருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா கடைசியா சொல்றான் என்ன தெரியுமா, இஸ்தஹ்வத அலைஹிமுஷ் ஷைத்தான், இந்த நயவஞ்சகர்கள் விஷயத்திலே ஷைத்தான் அவர்களை மிகைத்து விட்டான். ஃபஅன்சாஹும் ذிக்ரல்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் இவர்களை மறக்கடித்து விட்டான். வஉலாயிக ஹிஸ்புஷ் ஷைத்தான், இந்த நயவஞ்சகர்கள் ஷைத்தானுடைய கட்சிகள். அலா இன்ன ஹிஸ்பஷ் ஷைத்தானி ஹுமுல் காசிரூன், நிச்சயமாக இந்த ஷைத்தானுடைய கட்சியினர் அவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனத்திலே இந்த ஷைத்தானோடு கூட்டாளி போடுகின்ற இந்த நயவஞ்சகர்களுடைய குணங்களை அல்லாஹ் சொல்றான். இன்னும் சொல்றான், அலம் தர இலல்லதீன நாஃபகு, எவர்கள் நயவஞ்சகர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? யகூலூன லிஇஹ்வானிஹிம் அல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப், இவங்க போய் இந்த வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூதர்களிடத்திலும் கிறிஸ்தவர்கள்ட்ட என்ன போய் சொல்றாங்க தெரியுமா, லைன் உஹ்ரிஜுத்தும், நீங்கள் உங்களது ஊரை விட்டும் வெளியேற்றப்பட்டால் லநஹ்ருஜன்ன மஅக்கும், நாங்கள் உங்களோட சேர்ந்து வந்துருவோம். யாரு? இந்த மூமின் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு மத்த பக்கம் போய் அவங்களோட ஆள்கிட்ட என்ன சொல்றது, உங்களை வெளியேற்ற நாங்க என்ன சும்மா வைப்போம், நாங்கள் உங்களோட சேர்ந்து வந்துருவோம். வலா நுத்திஉ ஃபீக்கும் அஹதன் அபதா, உங்களோட விஷயத்துல நாங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம் என்று என்ன சொல்றாங்க, அவங்களோட ஆள்கிட்ட போய் சொல்றேன். இங்கிட்டு வந்தா காலு ஆமன்னா, நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம். அவங்கள்ட்ட போய் இப்படி பேசுறான், இங்கிட்டு வந்தும் பேசுறான். இதுல என்ன வழங்குது, ஒரு கொள்கை இல்லாத, அங்க போனாலும் அந்த பக்கம் தலையாற்ற, இங்கிட்டு வந்தா இங்கிட்டும் தலையாற்ற. இது ஒரு மூமினுடைய கொள்கையாக இருக்க முடியாது என்ற ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், லஇன் உஹ்ரிஜு, இவங்க சொல்றது உண்மையா, அவங்கள போய் ஏமாத்துறாங்க. அந்த பக்கம் போய் அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணல, அங்கிட்டும் போய் அங்கிட்டு ஏதாவது கிடைக்குமா இருந்தா தலையாட்டிட்டு வாரு. அல்லாஹ் சொல்றான், லஇன் உஹ்ரிஜு, இவர்கள் வெளியேற்றப்பட்டால், அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஊரை விட்டு வெளியேறினால் லா யஹ்ருஜூன மஅஹும், இவங்க சொல்ற போல இவங்களும் சேர்ந்து போக மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், பொய் சொல்றாங்க, ஏமாத்துறாங்க என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது போல அதாவது இந்த சம்பந்தமான ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. தேவை ஏற்பட்டால் அந்த நம்பர்களை தான் நீங்க தெளிவாக வாசிச்சு கொள்ளலாம்.
அப்ப இது அவர்களுடைய சில குணங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு இன்னொரு கொள்கை கிடையாது, ஷைத்தான் அவங்களை மிகைத்து விட்டான், அவர்கள் இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்ல, காபிர்கள்ட்ட போகும்போது அவங்களோட பக்கம் இருக்கிறதாக பேசுறாங்க, அவங்களுக்கும் போய் சொல்றாங்க, இங்கிட்டு வந்து போய் சொல்றாங்க. இவங்களோட முக்கியமான நோக்கம் என்னென்றால் இந்த முனாபிக்களை பொறுத்தவரையும் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஒரு வகை எப்படி தெரியுமா, அவங்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும், அவங்களுக்கு ஏதாவது உலக ஆதாயங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த ரெண்டு பக்கம் போறாங்க. கொள்கை இல்லை, உள்ளத்தில் உண்மையான ஈமான் இல்லை, ஆனால் அவர்களது உள்ளத்திலே நயவஞ்சகம் என்ற ஒரு குணம் நிறைந்திருக்கிறது. இன்னும் ஒரு சாரார் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு தேவை முஸ்லிம்களை போல நடிச்சுக்கிட்டு முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகின்றவர்கள். முதலாவது நோக்கம் என்னது, அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும். இரண்டாவது நபர்கள் யார், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிமை போல வேடம் போட்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய நயவஞ்சகர்கள். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல சாதகமான விஷயத்தில் மட்டும் முஸ்லிம்களோடு சேர்ந்து கொள்வார்கள், தங்களுக்கு பாதகம் வருகிறது என்று தெரிகின்ற விஷயத்தில் முஸ்லிம்களை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். உதாரணமாக யுத்தம் போன்ற சந்தர்ப்பத்தில் உசுறு கொடுக்கலாம் அவங்களுக்கு விருப்பம் வைக்காது. இந்த நயவஞ்சகம் உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னா வெளிப்படையாக அவங்களுக்கு எது ஏதாவது இமேஜ் பாதிக்காம, அவர்களுக்கு கௌரவம் பாதிக்காம, அவர்களுக்கு உடைமைகளுக்கு எதுவும் நடக்காம ஏதாவது செய்ய முடியுமா இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்வார்கள். அதே நேரம் அவர்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய மாதிரியான விஷயங்களா இருந்தால் எந்த அளவுண்டா அல்லாஹ்வுக்கு பயப்படுறது போல மனிதர்களுக்கு பயப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுறான். அப்ப இது மாதிரி அல்லாஹ் இன்னும் சொல்றான், வைதாமா உன்சிலத் சூரத்தும் மின்ஹும், அதாவது அவர்களுக்கு ஒரு வசனம், அல்லாஹ்வுடைய ஒரு வேத வசனம் இறங்குகின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், மை யகூலு ஐயுக்கும் ஜாதத்துஹு ஆதிஹி ஈமானன், இந்த வசனம் இறங்கி யாருக்குப்பா ஈமான் கூடிக்குது அப்படின்னு அவங்க கேட்டுக்கொள்றாங்க. ஃபஅம்மல்லதீன ஆமனு ஃபஸாதஹும் ஈமானன், ஈமான் கொண்ட மூமின்களுக்கு அல்லாஹ் ஈமானை இந்த வசனத்தின் மூலமாக அதிகரித்து விட்டான். ஃபலஹும் யஸ்தபஷிரூன், அவர்கள் அதை கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள். வஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹி மரதுன், எவர்களுடைய உள்ளங்களிலே இந்த நயவஞ்சகம் என்ற நோய் இருக்கிறதோ ஃபஸாதத்துஹும் ரிஜ்ஸன் இலா ரிஜ்ஸிஹிம், அவங்களோட நஜீஸுக்கு மேல அசிங்கத்துக்கு மேல அல்லாஹ் அசிங்கத்தை அதிகப்படுத்தி விட்டான். வமாத்து வஹும் காஃபிரூன், அதை நிராகரித்தவர்களாகவே இவர்கள் மௌத்தாகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இதெல்லாம் என்னதை காட்டுது, இந்த நயவஞ்சகர்களுக்கு உள்ளத்தில் ஒரு நோய் இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களினூடாக சொல்கிறான். இன்னும் சொல்றான், அம் ஹசிபல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், எவர்களது உள்ளங்களிலே நோய் இருக்கிறதோ அவர்கள் அல்ல யுஹ்ரிஜல்லாஹு அதுஆசஹும், அவங்க நினைக்க வேணாம் அவங்களோட உள்ளத்தில் உள்ள இந்த கடுமையான பொறாமத்தனத்தை அல்லாஹ் வெளியாக்க மாட்டாண்டு, என்றைக்காவது இந்த நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக வெளியாக்குவான் என்ற ஒரு செய்தியையும் இந்த வசனத்தில் சொல்றான். இதுவும் என்ன சொல்லுது, உள்ளத்திலே அவர்களுக்கு நோய் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்றான். இது ஒண்ணு. இந்த நயவஞ்சகர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களோட பாட்டில் எந்த கரைச்சலும் இல்லாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களா, அல்லது அவர்களுக்கு சாதகமானதை மட்டும் அனுபவித்துக்கிட்டு முஸ்லிம்களுக்கு மத்தியில் எந்த குழப்பம் பண்ணாம இருக்கிறாங்களா என்றால் அவர்கள் குழப்பவாதிகள் என்ற ஒரு செய்தியையும் அல்லாஹ் சொல்றான். எப்படி குழப்பம் பண்றாங்க, வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், அவர்களிடத்தில் போய் நீங்கள் இந்த பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டால் இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்க குழப்பம் பண்றோமா, நாங்க தானப்பா பெரிய நல்ல காரியத்தை எல்லாம் செய்யறோம், நாங்க தானே பூமியில சீர்திருத்தத்தை ஏற்படுத்துறோம், நாங்க தானே நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம், இஸ்லாஹ் பண்ணுகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். காலு இன்னஹும், அதாவது இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், விளங்கிக் கொள்ளுங்கள் அவர்கள்தான் குழப்பக்காரர்கள், அவர்கள்தான் ஃபித்னாவை ஏற்படுத்துகிறார்கள். வலாக்கின் லா யஷ்ஊன், அவர்கள் இதை சிந்திக்கவே மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான். போய் அவங்கள்ட்ட என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபித்னா பண்றீங்க, இங்கிட்டும் போய் அங்கிட்டும் போய் பொய் சொல்றீங்க, இங்கிட்டு உள்ளது அங்கிட்டு சொல்றீங்க, மனிதர்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் உண்டாக்காம குழப்பத்தை உண்டாக்குறீங்க, நீங்களும் வந்து எல்லாரையும் போல ஈமான் கொள்ளுங்கள் என்றவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவங்க சொல்றாங்க, நாங்க குழப்பம் பண்றோமா, நாங்க தானப்பா சீர்திருத்தம் உண்டாக்குறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இல்லை அவர்கள் தான் குழப்பக்காரர்கள் என்று சொல்றான். இவங்க செஞ்ச குழப்பத்தில் முக்கியமானது என்ன தெரியுமா, உஹது போர்க்களம் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த முக்கியமான இரண்டாவது போர் உஹது போர். நிறைய யுத்தங்கள்லாம் நடந்துக்குது, சின்ன சின்ன சண்டை நடக்கும். அந்த முக்கியமான பெரிய இரண்டாவது யுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உஹது போர்ல இந்த நயவஞ்சகர்கள் செய்த வேலை மிக கொடூரமானது. என்ன செஞ்சாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மஷூரா பண்றாங்க. என்ன மஷூரா, இப்படி உஹதை நோக்கி மக்காவிலிருந்து காவிர்கள் எல்லாம் எதிர்ப்பதற்காக வந்து விட்டார்கள், நாங்க என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு மஷூராவை சஹாபாக்களுக்குள்ள சொல்றாங்க.
இந்த பத்ரில் கலந்து கொள்ள இல்லைன்னு சில சஹாபாக்களுக்கு ரொம்ப கடுமையான ஒரு மன வருத்தம் இருந்து, எங்களுக்கு பத்ருக்கு போக கிடைக்கலையே, நாங்கள் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளலையே, அந்த பாக்கியத்தை நாங்கள் இழந்துட்டோமே என்று கவலைப்பட்ட ஏராளமான சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க, யார் சொல்ல எதுக்கு இவங்களுக்கெல்லாம் போய் பயப்பட, அல்லாஹ் நம்மளோட தான் இருக்கிறான் தானே, நாங்கள் இதில் போராடுவோம், நாங்கள் இவங்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுவோம் என்று ஒரு முஸ்லீம்களில் ஒரு கூட நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை வேணாம், நாங்கள் ஊருக்குள்ளே இருப்போம், அவங்க வந்தா நாங்கள் எதிர்த்து தற்காப்பு யுத்தம் செய்வோம், நாங்கள் அவங்களோட போராட போக வேண்டாம், நம்ம ஊருக்குள்ள வந்தா பெண்கள் கூட வீட்டுக்கூரைகள் எல்லாம் இருந்து யுத்தங்கள் செய்வார்கள், அம்பு எய்துவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த கருத்துல தான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற ஒரு முனாஃபிக் இருந்தான். மிகப்பெரிய ஃபித்னாவை ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்தில் ஏற்படுத்தின அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலையும் பார்க்குறான். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐடியா நல்லது, உள்ள வீட்டுக்குள்ள இருந்தால் நம்ம எப்படியாவது என்ன செய்யலாம், தப்பிக்கொள்ளலாம் என்றும் அவன் அதை ஆமோதிக்கிறான். ஆனால் அவனுக்கு விருப்பம் இல்லை, ஏதாவது குழப்பம், அவன் தப்புறதுக்கு சில நேரம் வாய்ப்பு கிடைக்காதோ என்ற ஒரு பயத்தோடு ஆமோதித்தாலும் கூட கடைசியாக முடிவு வருது, நாங்கள் யுத்தத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறைக்குள்ள போனாங்க, கவசத்தை அடிச்சு வெளியே வந்துட்டாங்க. அப்போ உடனே சஹாபாக்கள் என்ன யார் சொல்லலாம், நாங்கள் உங்களை சங்கடப்படுத்திட்டோம் போல, அப்படி இல்லை பரவாயில்லை, நாங்கள் வேண்டாம் நீங்கள் சொன்ன மாதிரி செய்வோம், எந்த நபியும் கவசம் அணிந்ததற்கு பிறகு அதை கலட்டக்கூடாது என்று யுத்தத்துக்கு வெளியிடுறாங்க. போன உடனே என்ன நடக்குது தெரியுமா, உஹதுக்கு போகும்போது இடையில அதாவது காவிரிகளை நெருங்கிட்டாங்க, காவிரிகளுக்கு தெரிகிற அளவுக்கு உள்ள தூரத்துக்கு போயிட்டாங்க. அந்த இரவுல போன உடனே இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல்ன்றவன் என்ன பண்றான் தெரியுமா, 300 பேரை, 3ல் 1 பங்கு போன சஹாபாக்கள்ல 1000 பேர்கிட்ட போறாங்க, 300 பேரை கூட்டிட்டு வந்துட்டான். நான் எங்கட மஷூரா நீங்க கேட்கலையே, எங்கள்கிட்ட நீங்க இதெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லலையன்ற மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி 300 பேரை கூட்டிட்டு வந்துட்டான். பாருங்க இந்த முனாஃபிக்கு செஞ்ச வேலையை பாருங்க. அப்ப அதனால ஏற்பட்ட விளைவுகளை நான் பின்னால உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், வமா அசாபக்கும் யௌமல் தக்கல் ஜம்ஆனி பிஇذنில்லாஹ், இந்த உஹது போர்க்களத்திலே நீங்கள் 2 பேரும் சந்தித்த போது ஏற்பட்ட இழப்புகள் இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே தான் ஏற்பட்டிருக்கிறது. சொல்லிவிட்டு சொல்றான், என்னதுக்கு அல்லாஹ் இப்படி ஏற்படுத்தினான் தெரியுமா, ஒலியாலமல் மூமினீன ஒலியாலமல்லதீன நாஃபகு, உண்மையாக உங்களோடு இருக்கின்ற மூமின்கள் யார் என்பதையும் நயவஞ்சகத்தோடு வாழுகின்றவர்கள் யார் என்பதையும் சோதிப்பதற்காக அல்லாஹ் இப்படி செய்தான். வகீல லஹும், இந்த விரண்டு போன இந்த அப்துல்லாஹ் இப்னு சலூலோட போன முனாஃபிக்கள்கிட்ட போய், காத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே போராடுவதற்கு வாருங்கள், அல்லது இது வரக்கூடிய எதிரிகளை நீங்கள் தடுத்து கொண்டாவே இருங்கள் என்று சொன்னபோது, காலு லவ் நஅலமு கித்தாலன், நாங்கள் இது ஒரு யுத்தம் என்று கருதி இருந்தால் லத்தபனாக்கும், நாங்க உங்களை பின்னுக்கு வந்திருப்போம், இது ஒரு யுத்தமாக நாங்க கருதல, இது ஒரு சரியான மஷூரா அப்படி நடக்கல, இது சரியான ஒரு பிளான் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹும் லில் குஃப்ரி யௌமஇதின் அக்ரபு மின்ஹும், அன்றைய தினத்திலே இவர்கள் குஃப்ருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் எப்படி தெரியுமா, மின்ஹும் யகூலூன பி அஃப்வாஹிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம், இவங்களோட அடுத்த ஒரு தன்மை என்ன தெரியுமா, நாவுகளால் பேசுகிறார்களே அது அவர்களது உள்ளத்திலே கிடையாது. பெருசா வெட்டி வீழ்த்துவாங்க, ஆனா உள்ளத்துல ஒண்ணும் கிடையாது, முழுக்க முழுக்க நயவஞ்சகத்தனத்தை வைத்துவிட்டு வாய்களால் அவர்கள் ஈமானை பற்றி பேசுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், வல்லாஹு ஆலமு பிமா யக்துமூன், உள்ளத்துக்குள்ள எதை மறைத்து வைத்திருந்தார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப இது இந்த நயவஞ்சகர்கள் செய்த ஃபசாது, குழப்பங்கள். இதே மாதிரி இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் நிறைய குழப்பம் செஞ்சுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி மேல அவதூற கட்டினவனு வந்தான், நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டே திட்டம் போட்டு அல்லாஹ்வுடைய தூதரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக தூதருடைய மனைவி மேல அவதூறு கட்டணம் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை மதீனாவில் ஏற்படுத்தினான் என்று நாங்கள் கடந்த 2 நாளைக்கு முன்னுக்கு கோட்டப்பள்ளியில் நடந்த பயான்ல நாங்கள் அதை தெளிவாக விளங்கி கொண்டோம். அதே போல இந்த இன்னும் ஒரு சம்பவம் நடக்குது. இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல்ன்றவன் யார் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் வாரத்துக்கு முன்னுக்கு மதீனாவில் உள்ள தலைமை பதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரத்தை செஞ்சாங்களா, இவனுடைய இந்த பதவி எல்லாம் இல்லாம போச்சு. அல்லாஹ்வுடைய தூதருடைய பக்கம் வெற்றி சூடி கொண்டிருக்கிறாங்க, அதனால இவனை ஏற்றுக்கொள்றதுக்கு யாரும் இல்லை, செய்ய வழி இல்லாம அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து கொள்கிறான். சேர்ந்ததுல இருந்து இவன் குழப்பம் தான் உண்டாக்குறான். எப்படியாவது இந்த அல்லாஹ்வுடைய தூதரை அவர்களோடு இருக்கின்றவர்களை அழித்துவிட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்ற அந்த தலைமை பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக இவன் ஏராளமான சதிகளை செய்திருக்கிறான். இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற இந்த முனாபிக் என்ன செய்யறான் தெரியுமா, நிறைய குழப்பங்களை செஞ்சுக்கிறான். அவன் செஞ்ச குழப்பங்கள்ல முக்கியமான ஒரு குழப்பங்கள்ல ஒண்ணுதான், ஒரு முறை ஒரு யுத்தம் முடிஞ்சு
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல தங்குறாங்க. அப்ப யுத்தத்தை பொறுத்தவரையும் அதுல வந்து அன்சாரிகளும் இருப்பாங்க, முஹாஜிர்களும் இருப்பாங்க, எல்லாம் கலந்து தான் யுத்தம் நடக்கும். அப்படி போய்கொண்டிருக்கின்ற போது அன்சாரிகளில் இருக்கின்ற அதாவது ஜஹ்ஜா அல் கிஃபாரி என்ற ஒருவருக்கும் அதே போல சினான் இப்னு வபர் அல் ஜுஹ்னி என்ற 2 பேருக்கும் இடையில சண்டை வருது. ஒருவர் வந்து மக்காவை சார்ந்தவர், இன்னும் ஒருவர் மதீனாவை சார்ந்தவர். அப்ப இந்த மக்காவை சார்ந்த இந்த முஹாஜிருக்கும் மதீனாவை சார்ந்த 2 பேருக்கும் சண்டை நடக்குது. இப்படி 2 பேரும் சண்டை நடத்தின தண்ணீர் எடுக்கின்ற இடத்துல 2 பேரும் சண்டை பிடிச்சு கொண்டாங்க. ஃபஸரஹல் ஜுஹ்னி, அதாவது இந்த ஜுஹ்னி என்பவர் சத்தம் போட்டு யா மாஸரல் அன்சார், அன்சாரிகளே எனக்கு வந்து உதவி செய்யுங்கன்றார். யாரு? அன்சாரிகள்ல உள்ளவர் தன்னுடைய இனத்தை கூப்பிடுறாரு. இந்த 2வது ஜஹ்ஜா என்பவன் தன்னுடைய மக்காவாசிகளை கூப்பிட்டு சொல்றான், முஹாஜிரின்களே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று 2 பேரும் கூப்பிடுறாங்க. மதீனாவை சார்ந்தவர் மதீனாவை சார்ந்தவரை கூப்பிடுறார், மக்காவை சார்ந்தவர் முஹாஜிரின்களை கூப்பிடுறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு இது கேட்குது. சொல்றாங்க, அபிதாவல் ஜாஹிலியா வ அன பைன அதுகுரிக்கும், நான் உசுரோடு இருக்கும் போதே நீங்கள் ஜாஹிலியா அழைப்பை விடுக்கிறீர்களா? நான் உசுரோடு இருக்கிறேன்ப்பா, இந்த நேரத்தில் நீங்க ஜாஹிலியத்துக்காக சத்தம் போடுறீங்களா? தௌஹா ஃபஇன்னஹா முன்தினத்துன், இதை நீங்கள் விட்டு விடுங்கள், இது ஒரு நாற்றமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கண்டிக்கிறார்கள். சஹாபாக்கள் அந்த 2 பேரும் விடுறாங்க. ஏன்னா அவங்களோட அந்த உணர்வு மனிதன் என்ற அடிப்படையில் அவங்களோட இனத்தை கூப்பிடுறாங்க. பொதுவாக வந்து எந்த ஆபத்து வரும்போது தன்னை சார்ந்தவர்களை கூப்பிடுறது மனித இயல்பு. அந்த இயல்பு அடிப்படையில் என்ன செய்யறாங்க? மதீனாவாசியை கூப்பிடுறாரு, மக்காவாசி முஹாஜிர்களை மக்காவாசியை கூப்பிடுறாரு. இந்த செய்தி இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் கிடைச்சு போச்சு. இப்படி 2 பேருக்கும் சண்டையாம், இப்படி ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்களான்றது. இதை வச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? அவனோட கொஞ்சம் பேர் சுத்தி குந்திட்டாங்க. அவனோட அதாவது கோத்திரத்தை சார்ந்தவர்கள், நாம சொன்ன கேட்டீங்களா, நீங்க எங்கேயே இருந்து வந்தவங்க நம்மளை மிகைத்து விட்டார்கள், நாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், நாம் அவங்களை கவனிக்கிறோம், அந்த வளர்த்த நாய் மார்பு கடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி அவன் சொல்றான், வளர்த்த நாய் நீ நாயை கொழுக்க வைக்கிறாய், அது உன்னை கடிக்கிறது. இது போன்றுதான் இந்த மதீனாவாசிகள் மக்காவாசிகள் நம்மிடத்துல வந்து வளர்ந்து நம்மளே எதிர்க்கிற அளவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றான். அப்படி சொல்லிவிட்டு சொல்றான், நீங்க அவங்களுக்கு எதுவும் இனி கொடுக்க கூடாது. மதீனாவாசிகள்கிட்ட சொல்றான், நீங்க இனி வந்து எதுவுமே அவங்களுக்கு கொடுக்க கூடாது. நீங்க கொடுக்கலண்டா உங்களை விட்டு அவங்க சும்மாவே போயிருவாங்க, அவங்களுக்கு எந்த உதவி ஒத்தாசையும் செய்ய வேண்டாம் என்று இந்த மதீனாவாசிகளை இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் என்ன செய்யறான் சொல்றான். அப்ப சொன்ன உடனே இதுல ஸைத் இப்னு அர்கம் என்ற ஒரு நபித்தோடு இருக்கிறாங்க. அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இவரு போய் என்ன செய்யறாரு, தன்னுடைய சாச்சாட போய் சொல்றாரு, இப்படி இந்த இவன் அப்துல்லா இப்னு உபை சொன்னா அப்படின்னு. இவன் சாச்சா போய் என்ன செய்யறான், நேர போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இப்படி இந்த அப்துல்லா இப்னு உபைன்றவன் இந்த மாதிரி வந்து நம்மளை பத்தி சொன்னானா, மதீனாவாசிகளுக்கு மத்தியில வந்து குழப்பத்தை உண்டாக்குறான், மக்காலேருந்து வந்து இந்த மாதிரிலாம் அடாவடித்தனம் பண்றதாகவும் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க வேணாம், கொடுக்கலன்னா அவங்க தானா வந்து ஊரை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றான் என்ற ஒரு செய்தியை சாச்சா மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸைத் இப்னு அர்கம் சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடுமையான கவலை. அப்போ வந்து அந்த இடத்துல தங்குதல் போட்டிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தங்க சொன்னா ஒரு நல்ல நேரத்தில் இங்கே திருப்பி கிளம்புவாங்க, நேரம் கட்ட நேரத்தில் எல்லாம் கிளம்ப மாட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திடீர்னு மக்கள்கிட்ட அறிவிச்சுறாங்க, எல்லாம் கிளம்புங்க போவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ சஹாபாக்கள் பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் டக்குன்னெல்லாம் கிளம்ப சொல்ல மாட்டாங்களே, திடீர்னு கிளம்ப சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு புரியல. சஹாபாக்கள் சொன்ன உடனே எல்லாம் கிளம்புறாங்க. உஸைத் இப்னு ஹுதைர் என்ற ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கள் எல்லாம் வந்து வெறுப்பான ஒரு நேரத்தில், நேரங்கட்ட மாதிரியான ஒரு நேரத்தில் நீங்க எல்லாம் கிளம்ப சொல்லிக்கிறீங்களே என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா உங்களோட தோழர் உபை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறாங்க. அப்போ சொன்ன உடனே அதாவது குர்ஆன்ல அந்த வசனத்தை கூட இறக்கி காட்டுறான், நாங்க வந்து எங்கள் மதீனாவில் இருக்கின்ற கண்ணியமானவர்கள் கேவலங்கட்ட மக்காவாசிகளை வெளியேற்றி விடுவார்கள் அப்படின்ற லைன், ரஜானா இலல் மதீனத்தி, மதீனாவுக்கு நாங்கள் திரும்பினால் ல யுஹ்ருஜன்னல் ஆஸு மின்ஹல் அதல்லு, எங்களில் வந்து கண்ணியமாக இருக்கக்கூடியவர்கள் கேவலங்கட்ட மக்காவாசிகளை வெளியேற்றி விடுவார்கள் என்ற ஒரு விஷயம் சொல்லிக்கிறான்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஸைத் இப்னு ஹுதைர் சொல்றாங்க. அப்போ உடனே ஸைத் இப்னு ஹுதைர் என்ன சொல்றாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களா கேவலம் கட்டவர், இவன் இல்லையா கேவலம் கட்டவன், நாங்க அசத்தியத்தில் இருந்தோம், சத்தியம் என்றால் என்னன்னு தெரியாம நாங்க இருந்த நேரத்தில் நீங்கள் அல்லவா எங்களுக்கு சத்தியத்தை சொல்லி தந்தீர்கள், நீங்கள் எப்படி கேவலம் உள்ள அதாவது இழிவானவர்களாக இருக்க முடியும், இழிவானவன் அவன்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த ஸைத் இப்னு ஹுதைர் என்பவர் சொல்றார்.
இப்படியே இரவு பகலாக மக்கள் ஓய்வெடுக்காத மாதிரி நடக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு திட்டமாக கூட இருக்கலாம். இதனால ஒரு குழப்பம் உண்டாகி மக்களுக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி பிரயாணத்தை தொடர்றாங்க. 2 நாள் தொடர்ந்து அப்படியே சஹாபாக்கள் சரியான களைப்பு இடத்துல தங்க சொன்னாங்க, அப்படியே தூங்கிட்டாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் சூடு குறையட்டும்ன்றதுக்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்தார்கள் என்று வரலாறுகள்ல பேசுறாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது சில பேர் சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உபை இதை கேள்விப்பட்டான், இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி போய் இந்த மாதிரி சொன்னாங்களாம். ஓடி வாரான், சொல்றான், வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமா நான் இப்படி சொல்லல, என்னை பத்தி வீணா சொல்லிட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச உடனே அந்த சந்தர்ப்பத்தில் உமர் கேட்கிறான், யார் ரசூலுல்லாஹ், தான் என்னை விடுங்க, இவனை களத்தை கொய்யிற அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படியெல்லாம் செய்ய வேணாம், முகமது அவர் ஆட்களை அவர் கொண்டு கொள்றாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கொள்வார்கள் என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு அதில் விட்டுருங்கன்றாங்க. அப்பயும் சொல்றான், நான் செய்யலையே, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் செய்யலைன்னு சத்தியம் பண்றான். இப்படி சத்தியம் பண்ண உடனே அங்கே சொல்றாங்க, இந்த ஸைத் இப்னு அர்கம் சின்ன பொடிய, இவர் சும்மா என்னத்தை கேட்டாரோ விளங்காம சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அப்படின்னு செஞ்சாங்க, அதை விட்டுட்டாங்க. அதை பத்தி ஸைத் இப்னு சொன்னது பொய்ன்ற மாதிரி அவங்கள பொய் பிச்ச மாதிரி ஆயிட்டு. இப்போ ஸைத் இப்னு அர்கமுக்கு சரியான கவலை. அடே நான் உண்மையத்தானே சொன்னேன், ரசூலுல்லாஹ் என்னைய பொய்ந்து ஆக்கிட்டாங்களே, என்னுடைய விஷயத்தை நம்பலை என்ற மாதிரி ரொம்ப கவலையோடு இருக்கின்ற போதுதான் சூரா அல் முனாஃபிகூன் என்ற அத்தியாயம் இறங்குது. சூரா அல் முனாஃபிகூன் என்ற அத்தியாயம் இப்பதான் இறங்குது. எப்படி இறங்குது? இன்னல் முனாஃபிகீன, அதாவது முனாஃபிக்கள் உங்களிடத்தில் சத்தியம் பண்ணி சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று வரக்கூடிய அந்த வசனம் இறங்குது. அப்படியே சொல்றாங்க, லஇன் ரஜஅனா இலல் மதீனத்தி, நாங்கள் மதீனாவுக்கு திரும்பி சென்றால், அல்லாஹ் தஆலா சொல்ற அந்த வசனத்தை சொல்ற, லயஹ்ருஜன்னல் அஅஸு மின்ஹல் அதல், எங்களிலே இழிவானவர்களை எங்களின் கண்ணியமானவர்கள் வெளியேற்றி விடுவார்கள் என்று அவன் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே மெய்ப்படுத்துற மாதிரி, நீங்கள் ரசூலுல்லாஹ்வோடு இருக்கின்றவர்களுக்கு செலவு கொடுக்காருங்க, அவங்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தாதீர்கள், அப்படி நீங்க கொடுக்கலன்னா அவங்க தானா வெளியே போயிடுவாங்க என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் முனாஃபிகூனுடைய 1வது இருந்து 8வது வசனம் வரைக்கும் இறங்குகிறது. இப்படி இறங்கின உடனே இவருக்கு ஒரு அப்துல்லா இப்னு உபை என்பவருக்கு ஒரு மகன் இருந்தார். அவரோட பேர் அப்துல்லா தான். இவர் ஒரு நல்லவர், மூமினாக வாழ்ந்தவர், தந்தையோடு அவர் உடன்படாதவர். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, நான் இவரை கொல்றேன், நீங்க அனுமதி தாங்க, இந்த தந்தையை நான் கொல்லுகிறேன் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட ஈமான் பாருங்க, தன்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக பேசிட்டார் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க அனுமதி கொடுத்தால் நான் அவரை கொல்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு ஒரு ஈமான் பாருங்க. அதுவும் நிக்கிறார், மதீனாவில் எல்லையில் நிக்கிறார். அப்துல்லா இப்னு உபை வாரான். இந்த மகன் யாரு? அப்துல்லா, உபையுடைய மகன் அப்துல்லா சொல்றாரு, நீ உள்ளுக்கு வரக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு அனுமதி தரலன்னா நீ வெளியே போ, மதீனாவுக்குள்ள வரக்கூடாது என்று நிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, விட்டுருப்பா, ஆள் வரட்டும் அப்படின்னு விட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் என்னது? முனாஃபிக்களுடைய குழப்பம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லை சகோதரர்களே, ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. கூபா என்ற மஸ்ஜித் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் இருக்கிறது. கூபா, மதீனாவில் கூபாவுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. என்னமோ பெரிய நல்லிணக்கம் செய்யற மாதிரி, நாங்கள் சீர்திருத்தம் பண்ண போறோம், நாங்க பெரிய நல்ல வேலை செய்ய போறோம்ன்ற மாதிரி கூபாவுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றான், வல்லதீன அத்தகது மஸ்ஜிதன் திராரன், எவர்கள் ஒரு தீங்கு செய்வதற்காக வேண்டியும், குஃப்ரன் நிராகரிப்புக்காக வேண்டியும், தஃப்ரீகன் பைனல் மூமினீன் மூமின்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவதற்காக வேண்டியும், இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு அல்லாஹ்வோடும் தூதரோடும் போராடுகின்றவர்களுக்கு அபயம் கொடுப்பதற்காக வேண்டியும் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இதுக்கு முன்னரே அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளிவாசல் கூபா மஸ்ஜித் இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் தான் நீங்கள் தொழுவதற்கு தகுதியான ஒரு பள்ளிவாசல். லா தகும் ஃபீஹி அபதன், இந்த பள்ளிவாசல்ல போய் நீங்க தொழாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தடுத்துட்டான். பள்ளியை கட்டி வச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதரை வாங்க தொழுவிக்கன்னு கூப்பிட்டாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் அல்ல, இது நயவஞ்சகத்தை வளர்ப்பதற்காக, மூமின்களை பிரிப்பதற்காக, இது குஃபரை வளர்ப்பதற்காக, அல்லாஹ்வோடு எதிர்த்து போராடுகின்றவர்களுக்கு அபயம் கொடுப்பதற்காகத்தான் உங்களை வச்சே உங்களோட பள்ளிவாசலை கட்ட பார்க்கிறாங்க யார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் இந்த நயவஞ்சகர்கள் செய்த குழப்பங்கள், நயவஞ்சகர்கள் செய்திருக்கின்ற குழப்பங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த நயவஞ்சகர்களுடைய சில அடையாளங்கள் இருக்கு. இதான் இவங்களோட வரலாறு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை வரலாற்றில் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய சில அடையாளங்களை அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்றான். இவங்களை எப்படி நாம கண்டுகொள்றது? பேச்சை வச்சு இவங்க நயவஞ்சகர்கள் கண்டலாமா, அல்லது அவர்களுடைய அமைப்பை வச்சு கண்டலாமா, அல்லது இவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். ஒமின் அல்லது ஒமினன் நாசி யோஜிபுக்க கவுலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில இவர்களுடைய வார்த்தைகள் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. வயுஷ்ஹிதுல்லாஹ அலாமா ஃபீ கல்பிஹி,
தங்களுடைய உள்ளத்திலே இருப்பவற்றுக்கு அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து இவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான் வஹுவல் அலத்துல் ஹிசாம், இவன் கடுமையான தர்க்கம் பண்றவன், லேசான ஆள் இல்ல, எந்த பக்கமும் இவன் பேசுவான், இவன் ரொம்ப வார்த்தை வன்மை உள்ளவன், தெளிவான வார்த்தைகளை பேசி தர்க்கம் பண்ற திறமை உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான் வைதா தவல்லா சாஃபில் அர்தில் யுஃப்சித ஃபீஹா, உங்களை விட்டும் திரும்பி போனா, உங்ககிட்ட வந்து நல்லா பேசுறாங்க, உங்களை விட்டும் அவர்கள் திரும்பி போனால் பூமியிலே குழப்பம் உண்டாக்குவதற்கு அவர்கள் நாடுகிறார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். இன்னும் சொல்றான் வைதா ராய்த்தகும், அவர்களை நீங்கள் பார்த்தால் தூஜிபுக்க அஜிசாமுகும், அவர்களுடைய தோற்றம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். வயகூலு, அவர்கள் பேச ஆரம்பித்தால் தஸ்மௌலி கௌலிஹிம், அவங்களோட பேச்சை நீங்கள் அப்படியே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். கஅன்னஹும் ஹுஸ்பும் முஸன்னதத்துன், கிடத்தப்பட்ட மரக்கட்டைகளைப் போல் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான் அவங்க பேச்சு வன்மையாக இருக்கும், அவருடைய தோற்றம் அழகாக இருக்கும், பேசினா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அவர்கள் கிடத்தப்பட்ட மரக்கட்டைகளாக இருக்கிறார்கள். யஹ்சபூன குல்ல ஸைஅத்தின் அலைஹிம், ஒவ்வொரு சத்தத்தையும் தங்களுக்கு எதிராகவே அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஹுமுல் அது, அவர்களை பற்றி நீங்கள் கவனமாக இருங்கள், அவர்கள் எதிரிகளாக இருக்கிறார்கள். ஃபஹதர்ஹும், அவர்களை எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். காத்தலஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை அழித்து விடுவான். அன்னா யூஃபகூன், இவர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவை விட்டுவிட்டு இவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வெளிப்படையான வார்த்தைகளை எத்தனை மணிக்கு டைம் என்ன 10 எத்தனை முடிக்கிறது 10:45 தானே, 10 நிமிஷம். இவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை விட்டு எங்கே திருப்பப்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நயவஞ்சகம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறது என்பதை எப்படி கண்டுகொள்றது? அடுத்தவர்கள்ட்ட இருக்கிறதா இல்லையா என்று நான் சொல்ல வரல, நம்மள்ட்ட இது இருக்குதா இல்லையான்னு பார்க்கத்தானே வேணும். அடுத்தவங்களை பார்க்கணுமா இல்லையான்னு அல்லாஹ் நம்மகிட்ட விசாரிக்க மாட்டான். இந்த நயவஞ்சகம் என்ற தன்மை என்னள்ட்ட இருக்குதா இல்லையான்னு நான் பார்க்க வேண்டும், உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அதை எப்படி பார்ப்பது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை புரிந்து கொள்வதற்கென்று சில அடையாளங்களை சொன்னார்கள். என்ன அடையாளம் சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அர்பஉன், சில ஹதீஸ்ல 3 என்று வருகிறது, சில ஹதீஸ்ல 4 என்று வருகிறது. 4 விஷயங்கள் இருக்கிறது. மன் குன்ன ஃபீஹி முனாஃபிகன் ஹாலிசன், இந்த 4ம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் தெளிவான முனாஃபிக்காகி விட்டார். வமன் கானத் ஃபீஹி ஹஸ்லத்தும் மின்ஹுன்ன, யாரிடத்திலே இந்த ஒரு பண்பு இருக்கிறதோ அவரிடத்திலே முனாஃபிக்குடைய ஒரு அடையாளம் இருக்கிறது. ஹத்தா யதஹா, அதை அவர் விட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். விடும் வரைக்கும் அந்த பண்போடு அவர் இருப்பார். இதா துமின கான, எதையாவது நீங்கள் ஒப்படைத்தால் அதற்கு அவர்கள் மாறு செய்து விடுகிறார்கள். வைதா ஹத்தஸ கதிப, அவர்கள் பேசினால் பொய்யை பேசுகிறார்கள். வைதா ஆஹத கதர, அவர்கள் வாக்கு கொடுத்தால் அதற்கு மாறு செய்கிறார்கள். வைதா ஹாசம ஃபஜர, அவர்கள் சண்டை பிடித்தால் அதிலே கெட்ட தூசணமான வார்த்தைகளை, பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று சொன்னாங்க. இப்போ நம்மளே நம்ம செக் பண்றதுக்கு சரியான ஒரு அளவுகோல், நாம நம்முடைய வார்த்தைகள் நேர்மையானதாக இருக்கிறதா, பொய் பேசுறோமா, எதையாவது யாராவது நம்பி தந்தா அதை நாங்கள் சரியா ஒப்படைக்கிறோமா, அதாவது சண்டை பிடிக்கும் போது நம்முடைய வார்த்தை பிரயோகங்கள் எப்படி இருக்கிறது என்று நாமளே நம்மளை பார்த்து கொள்றதுக்கு இந்த அளவுகோல்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த 4 பண்பும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் தெளிவான முனாஃபிக். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன 4 பண்பு? இதா ஹத்தஸ கதிப, அவன் பேசினால் பொய் பேசுவான். வைதா வாத அஹ்லஃப, அவன் வாக்களித்தால் மாறு செய்கிறான். வைதா துமின கான, அவன்கிட்ட எதையாவது கொண்டு நீங்கள் ஒப்படைத்தால் அந்த அதாவது ஒப்படைத்த அமானிதத்துக்கு மோசடி செய்கிறான். பேசினால் சச்சரவுல ஈடுபட்டால் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது நமக்கு போதும், நம்ம அந்த இடத்துல இருக்கிறோமா இல்லையா என்று நாங்கள் நம்மளை ஆய்வு செய்து கொள்ளலாம். இது ஒண்ணு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஆயத்துல் முனாஃபிக் ஸலாசுன், முனாஃபிக்கு 3 பண்பு இருக்கிறது என்றார்கள். வ இன் சாம வ ஸல்லா, அவன் தொழுதாலும் சரி, அவன் நோன்பு பிடித்தாலும் சரி, வ ஸாம அன்னஹு முஸ்லிம், அவன் தன்னை முஸ்லிம் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் நயவஞ்சகனாக இருப்பான் என்ற ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துல் முனாஃபிகி போதுல் அன்சார், முனாஃபிக்குடைய அடையாளம் என்ன தெரியுமா? அன்சாரிகளை அவன் வெறுப்பான். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ன செஞ்சான்? அன்சாரிகளை வெறுத்தான். அதே அதாவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முக்கியமாக நாங்கள் நயவஞ்சகத்தனம் நம்மகிட்ட இருக்குதா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்கான ஒரு அளவுகோல். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் சொல்றான் இந்த முனாஃபிக்குகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? எங்கிட்டாவது டீம் ஆயிருவாங்க. இவங்களோட வேலை என்னது? எங்கிட்டாவது சேர்ந்துருவாங்க. அல்லாஹ் சொல்றான் அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்தி பாதுஹும் மின் பாத்
முனாஃபிக்கான ஆண்களும் முனாஃபிக்கான பெண்களும் சிலர் சிலருக்கு நண்பர்களாக இருப்பார்கள். யாமுரூன பில் முன்கர், பாவமானவைகளை ஏவுகிறார்கள். வயாமுரூன வயன்ஹவுன அனில் மஅரூஃப், நல்லதை தடுக்கிறாங்க. சேர்றாங்கன்றது மட்டுமல்ல, பாவத்தை ஏவி கொண்டிருக்கிறார்கள், நல்லதை அவர்கள் தடுக்கிறார்கள். வயக்பிதூன ஐதியஹும், செலவு செய்யாமல் தங்களது கரங்களை அவர்கள் பொட்டி பிடித்துக் கொள்கிறார்கள். நசுல்லாக, அவர்கள் அல்லாவை மறந்து விட்டார்கள். அவர்களை அவன் மறக்கடிக்க செய்து விட்டான். இன்னல் முனாஃபிகீன ஹுமுல் ஃபாசிகூன், நிச்சயமாக இந்த நயவஞ்சகர்கள் இருக்கிறார்களே இவர்கள் தான் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான். வாதல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத்தி, முனாஃபிகான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹு தஆலா வாக்களிக்கின்றான் நார ஜஹன்னம, நரகத்தினுடைய நெருப்பை. முனாஃபிகான ஆண்களுக்கும் முனாஃபிகான பெண்களுக்கும் வல் குஃபார, நிராகரிக்கின்றவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நார ஜஹன்னம, நரக நெருப்பை வாக்களிக்கின்றான். காலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஹிய ஹஸ்புஹும், அதுதான் அவர்களுடைய சம்பாத்தியம். வலஅல்லஹுமுல்லாஹு வலஹும் அதாபும் முகீம், அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இது சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தினுடைய 67, 68 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் இன்னும் இடத்துல சொல்றான், ஹா அன்தும் ஹா உலாய் துஹிப்பூன, அதாவது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் அவர்களை விரும்புகிறீர்கள். வலா யுஹிப்பூனக்கும், அவங்க உங்களை விரும்பல. நீங்க அவங்க மேல அன்பு வச்சுக்கிறீங்க, அவங்கள மதிக்கிறீங்க, ஆனால் அவர்கள் உங்களை மதிக்கிறார்கள் இல்லை. துமினூன பில் கிதாபி குல்லிஹி, நீங்கள் வேதத்தில் எல்லாவற்றையும் நம்புகிறீர்கள். வைதா லகூக்கும் காலு ஆமன்னா, உங்களை அவர்கள் சந்தித்தால் நாங்களும் ஈமான் உள்ளவர்கள் என்று சொல்கிறார்கள். வைதா ஹலவு அல்து அலைக்குமுல் அனாமில், உங்களை விட்டும் அவர்கள் தனிமைப்படுகின்ற போது விரல்களை கடித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், உங்க மேல உள்ள ஆத்திரத்தின் காரணமாக, மினல் கைலி, உங்க மேல அவங்க வச்சுக்கிற வெறுப்பின் காரணமாக, ஆத்திரத்தின் காரணமாக நீங்க அவங்கள தாண்டி சென்ற உடனே விரலை கட்டிக்காங்க, என்னடா இவனுக்கு செய்யறது என்ற மாதிரி அவர்கள் தங்கள் விரல்களை கடித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொன்னா, குல் மூத்து பிகைலிக்கும், மூமின்களுக்கு நான் வெற்றியை தான் கொடுப்பேன், நீங்க சாவுங்க, உங்களோட கோபத்தின் காரணமாக நீங்க செத்து போங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க மரணித்து விடுங்கள். இன்னல்லாஹ அலீமும் விதாத்தி சுதூர், உள்ளங்களில் இருக்கின்றவற்றை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு சொல்றான், இன் தம்சஸ்ஹும் ஹஸனத்துன், உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்படுகின்ற போது தசூஹும், அது அவர்களுக்கு கவலை உண்டாக்குகிறது. வைன் துசிபுஹும் ஷையாத்துன், உங்களுக்கு ஒரு தீங்கு வருகின்ற போது யஃப்ரஹு பிஹா, அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். வைன் தஸ்பிரு வத்தத்தகு, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து பொறுமையோடு இருந்தீர்கள் என்றால் லா யதுர்ருக்கும் கைதுஹும், அவங்களோட எந்த சூழ்ச்சியும் உங்களுக்கு எதுவுமே செய்யாது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்ப இது முனாஃபிக்களுடைய அடுத்த ஒரு தன்மை. அடுத்த இந்த முனாஃபிக்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கும்? தொழுவாங்களா, நோன்பு பிடிப்பாங்களா, தான தர்மம் செய்வாங்களா என்று கேட்டால் அவங்க தொழவும் செய்வாங்க. அல்லாஹ் சொல்றான், எப்படி தொழுவார்கள்? இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊனல்லாஹ வஹுவ காதிஊஹும், இந்த நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்கள், ஆனால் அல்லாஹ் அவர்களை ஏமாற்ற நினைக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வைதா காமு இலஸ் ஸலாத்தி, தொழுகைக்காக இவர்கள் எழுந்து நின்றால் காமு குசாலா, சோம்பேறித்தனமா நிக்கிறாங்க. தொழும்போது பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு ஏண்டா இந்த தொழுகை நம்ம தொழுகிறோமோ என்று ஒரு வகையான சோம்பேறித்தனம், உற்சாகத்தோடு தொழ போக மாட்டாங்க, பள்ளிக்கு போக மாட்டாங்க, உற்சாகத்தோடு அவர்கள் தொழுகையை நிறைவேற்ற மாட்டார்கள். எதுக்குடா இந்த தொழுகை அல்லாஹ் வந்து நம்ம தலையில சுமத்தினா என்றது போன்று ஒரு வெறுப்போடு அவர்கள் தொழுகிறார்கள். யுராஊனன் நாஸ், மற்றவன் பார்த்து என்ன சரி நினைச்சு கொள்ள போறான்றதுக்காக அவன் தொழுகிறானே தவிர அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதுக்காக அவன் தொழல. அல்லாஹ் சொல்றான், வலா எதுகுரூனல்லாஹ இல்லா கலீலன், அப்படித்தான் போய் இவன் தொழுதா கூட அந்த தொழுகையில் அல்லாஹ்வை கொஞ்சம் தான் இவன் நினைக்கிறான், ரொம்ப குறைவாக நினைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான். முதபுதபீன பைனதாலி, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில இவன் தடுமாறி தெரிகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் லா இலாஹா உலாயி வலா இலாஹா உலாயி, இவன் சத்தியவாதிகளோடும் இல்லை அசத்தியவாதிகளோடும் இல்லை. ஒமன் யுதிலில்லாஹு, எவனை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ ஃபலன் தஜிதலஹு சபீலா, அவனுக்கு நேர்வழியை நபியை நீங்கள் காண மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இது நம்ம, அதாவது இந்த நயவஞ்சகர்களை பொறுத்தவரையும் அவனோட வணக்கம் எப்படி இருக்கும்ன்றது நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்ப இந்த வசனத்தை வச்சு நாம நம்மளை செக் பண்ணி கொள்ளலாம். தொழுகை நமக்கு விருப்பமானதாக இருக்கிறதா,
தொழுகைக்கு நம்ம எப்படி சோம்பேறித்தனமா இருக்கிறோமா? தொழுகையில் நிற்கும் போது அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு வருதா? அடுத்தவனை பத்தி யோசிக்க கூடாது, நம்மளை பத்தி யோசிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு தொழுகையை சரியா நிறைவேற்றுறோம், இந்த தொழுகையில நம்ம எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு அல்லாஹ்வை வணங்குறோம், இந்த தொழுகையில எப்படி அல்லாஹ்வை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் என்று நம்மளை நாம அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வசனம் நமக்கு போதுமான ஒரு சான்று. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நினைக்கிறேன், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. சில தோழர்கள் போறாங்க. அசர் டைம் கொஞ்சம் தாண்டி போச்சு. கேட்குறாங்க, சல்லைத்தல் அசர், அசர் தொழுகை தொழுதுட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னாங்க, நாங்கள் இன்னும் தொழலை, இப்போதான் பயணத்தில் வாரோம் அப்படின்னு. அப்புறம் சொல்றாங்க, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டேன், சலாத்துல் முனாஃபிகி, முனாஃபிக்குடைய தொழுகை எப்படி இருக்கும் தெரியுமா? எஜ்லிசு யர்குபு ஷம்ஸ், அதாவது ஹத்தா இதா கானத் பைன கர்னை ஷைத்தான், சூரியன் மறையும் போது அந்த மறைஞ்சிட்டு இருக்கிற சந்தர்ப்பம் வந்து 2 ஷைத்தானுடைய கொம்புகளுக்கு இடையில மறையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த முனாஃபிக்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? தொழ மாட்டாங்க, அசர் தொழ மாட்டாங்க, இப்படியே உட்கார்ந்துட்டு அந்த அப்படி இப்படி வேலை அது இதுன்னு இப்படி வந்து கட்டசி இந்த சூரியன் மறைய கிட்டால போய் என்ன செய்வாங்க தெரியுமா? 2 கொம்புக்கு இடையில ஷைத்தானுடைய இந்த 2 கொம்புக்கு இடையில சூரியன் மறைகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் காம ஃபனக்கர அர்பஅன், 4 கொத்து கொத்துவாங்க. ரசூலுல்லாஹ் தொழுவாங்கன்னு கூட சொல்லல, என்னடா செய்யறது, தொழுகை எல்லாம் காலமாகிட்டானே அப்படின்னு ஒரு வெறுப்போட 4 கொத்து கொத்துவார்கள். லா எதுகுருல்லாஹ ஃபீஹா இல்லா கலீலன், அதுல கொஞ்சம் தான் அல்லாஹ்வை நினைப்பாங்க. அல்லாஹ் சொல்றான். இந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த தன்மை நம்மள்ட்ட இருக்கிறதா? நம்ம அல்லாஹ்வை கூட நினைக்கிறோமா? மனிதர்களுக்கு காட்டுறதுக்கு தான் நம்ம தொழுது கொண்டிருக்கிறோமா என்ற நிலைப்பாடை நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இந்த முனாஃபிக்கள் என்ன செய்வாங்க? இது இவங்களோட தொழுகை. செலவழிப்பாங்களா, ஜகாத்து கொடுப்பாங்களா, தர்மம் கொடுப்பாங்களா என்று கேட்டால் அல்லாஹ் சொல்றான், குல் அன்ஃபிகு தௌஅன் அவ் கர்ஹன், நீங்க விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுடைய வழியில நீங்க ஜகாத்தை கொடுத்து தான் ஆக வேண்டும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லன் யதகப்பலல்லாஹு மின்கும், ஆனா அல்லாஹ் உங்கள்ட்ட இருந்து ஏத்துக்கொள்ள மாட்டான். விரும்பியோ விரும்பாமலோ கொடுக்கறனா ஜகாத்து கொடுக்காட்டி போராட்டம் நடக்கும், தண்டிப்பாங்க. இஸ்லாமிய அரசாங்கம் தான் விரும்பியோ விரும்பாமலோ நீங்க கொடுக்கத்தான் வேணும். அல்லாஹ் சொல்றான், நீங்க கொடுத்தாலும் கூட லையத்த கப்பலல்லாஹு மின்கும் இன்னக்கும் குந்தும் கௌமன் ஃபாசிகீன், ஏன் தெரியுமா? நீங்கள் கெட்ட சமூகமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிவிட்டு சொல்றான், இவங்களோட குணத்தை பத்தி சொல்லும்போது தொடர்ந்து அந்த வசனத்துல சொல்றான். அதாவது இந்த வசனத்தை நீங்க சூரத்து தௌபால 48ல பார்க்கலாம். வலா யாத்தூன ஸலாத்த, இவங்க தொழுகைக்கு ஏன் வராங்க தெரியுமா? இல்லாவஹும் குசாலா, சோம்பேறித்தனமாக இந்த தொழுகையில் இவர்கள் கலந்து கொள்கிறார்கள். வலா யன்ஃபிகூன இல்லாவஹும் காரிஹூன், செலவழிக்கிறாங்க, விருப்போட செலவழிக்கிறாங்க. இது கொடுத்துட்டோமே யோசிக்கிறேன். அல்லாஹ் பத்தி ஈமான் உள்ள ஒரு மூமின் கொடுக்கும் போது நான் சந்தோஷப்படுவோம். நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்குறோம், அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவழிக்கிறோம் என்ற சந்தோஷத்தோடு, ஜகாத்தை கொடுக்கும்போது சந்தோஷத்தோடு கொடுக்குறோம். கொடுக்க வேண்டியதான்னு நினைச்சுக்கிட்டு வெறுப்போட கொடுப்பது இது நயவஞ்சகத்தினுடைய ஒரு அடையாளம் என்ற ஒரு செய்தியை இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், என்ன தெரியுமா? இந்த வசனத்தோட நிப்பாட்டி கொடுக்கும். வமின்ஹும் மன் ஆஹதல்லாஹு, அல்லாஹ்வுடைய சில பேர் ஒப்பந்தம் பண்றாங்க. எப்படி? லைன் ஆத்தான் அல்லாஹு மின் ஃபதுலிஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளில் இருந்து எங்களுக்கு தந்தால் லனஸத்தகன்ன, நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்போம், வல நகூனன்ன மினஸ் சாலிஹீன், நாங்கள் நல்லவர்களாக இருப்போம் என்று. ஃபலம்மா ஆத்தாஹும் மின் ஃபதுலிஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கின்ற போது பகிலு பிஹி, கொடுக்காமல் கஞ்சத்தனத்தோடு இவர்கள் இருக்கிறார்கள். வத்தவல்லவ் வஹும் முஅரிதூன், இவர்கள் தெரிந்து கொண்டே அல்லாஹ்வை புறக்கணிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். فَعَاقَبَهُمْ نِفَاقًا فِي قُلُوبِهِمْ إِلَى يَوْمِ يَلْقَوْنَهُ, இவர்கள் இப்படி செய்த காரணத்தினால் இவங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா நயவஞ்சகம் என்ற அந்த நோயை விதைத்து விட்டான். பிமக்தலஃபுல்லாஹ மா வஅதஹு, அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறியதன் விளைவாக அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே நயவஞ்சகத்தை ஏற்படுத்தி விட்டான் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் அவங்க தொழுவாங்க, உருப்படியான ஒரு தொழுகையாக இருக்காது. அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிறதாக தர்மமும் கொடுப்பார்கள், ஆனால் என்னது வேண்டா வெறுப்போடு கொடுப்பார்கள், கொடுத்தாலும் வெறுத்து கொண்டு தான் செலவழிப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நான் நினைக்கிறேன் இதில் இன்னும் ஒரு பகுதியை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். என்ற நேரத்தை நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். அவர்கள் சத்தியத்துக்காக அழைக்கப்படும் போது என்ன செய்வார்கள், அவர்களுக்கு என்ன வேதனை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான், அதே போன்று அவர்களை பற்றி நாங்கள் எந்த அளவுக்கு மூமின்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். நயவஞ்சகர்கள் அவர்களுடைய இந்த நடவடிக்கைகளை விட்டுவிடவில்லை என்றால் அல்லாஹ் அவர்களை எப்படியெல்லாம் தண்டிப்பதாக சொல்லி இருக்கிறான், அவர்கள் திருந்துவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது, எப்படியெல்லாம் அவர்கள் திருந்த வேண்டும் என்ற இது போன்ற மேலதிகமான செய்திகளை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் பார்ப்போம். கேட்ட
இப்படிப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் நாம் அமல்படுத்துவோம். இந்த நயவஞ்சகம் என்ற நோய் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் மேலே சொன்ன சில அடையாளங்களை வைத்து நாங்கள் இனம் கண்டு கொள்ளலாம். இந்த தன்மைகள் உள்ளத்தில் இருந்தால் அகற்றிவிட வேண்டும். ஈமானை நாங்கள் உள்ளத்தில் போட்டு நிறைச்சி, இறையச்சத்தை நாங்கள் உள்ளத்தில் நிறைச்சி, எங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை மாத்திரம் வெளியிலே நாங்கள் பேசக்கூடியவர்களாக அல்லாஹ் எம் அனைவரையும் ஆக்க வேண்டும். அத்தகைய உண்மையான மூமின்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.